திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஈரானில் இருக்கக்கூடிய அரசுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவிலே தற்போது மிகப்பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தி உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் அங்கே உள்ள போராட்டக்காரர்கள் அரசுக்கு எதிராக கடுமையான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் அந்த செய்தி குறிப்பை கடந்த நாட்களிலே நாம் வாசித்து ஜெபித்தோம். தற்போது அங்கே அரசுக்கு எதிராக ஏற்பட்டிருந்த இந்த போராட்டமானது மிகப்பெரிய அளவில் நடைபெற்றிருந்ததனால் அதை ஒடுக்கும்படியாக ஈரானும் இதை ஒடுக்குவதற்காக போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தி அது நிமித்தமாக இதுவரையிலும் 12,000க்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. பிரிட்டனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இதை குறித்து கூறுகையில் பல ஆயிரக்கணக்கான பேர் இதிலே உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார். மட்டுமல்ல, சர்வதேச அளவிலே இதை குறித்த கணிப்பு செய்திகளை வெளியிட்ட வல்லுநர்களும் கூட நினைத்ததை விட அதிக அளவிலே அதிகப்படியான ஆயிரக்கணக்கான உயிர்கள் இதிலே பலியாகி இருக்கிறார்கள் என்று அதிலே கூறப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஈரானில் உள்ள கமேனி அரசுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை போராட்டக்காரர்கள் அங்கே நடத்தி வருகிறார்கள். கடந்த 2 வாரங்களாக இந்த போராட்டம் கடுமையாக நீடித்து வருகிற சூழ்நிலையில் கடந்த 5 நாட்களிலே மட்டும் அங்குள்ள இணைய சேவை மற்றும் தொலைபேசி சேவைகளை அங்குள்ள அரசு முற்றிலும் தடுத்து துண்டித்து நிறுத்தினபடியினால் அங்கே ஏற்படுகின்ற உயிரிழப்புகளை அறிய முடியாமல் இருந்தது. அதாவது அந்த சர்வதேச ஊடகத்திற்கு தன்னுடைய செய்தி தொகுப்பை கூறின அந்த நபர் 12,000 20,000 பேர் வரையிலும் உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லி அவர் வைத்திருந்த அந்த டேட்டாவை குறித்த செய்தி தொகுப்பிலே அதை கூறியிருக்கிறார். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மிகப்பெரிய உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிற இந்த வன்முறை போராட்டம் நிறுத்தப்பட்டு ஒரு அமைதலான சூழ்நிலை கர்த்தர் ஈரான் தேசத்திலே கட்டளையிட நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஈரான் தேசத்திலே ஆண்டவரே உருவாகி இருக்கிற மிகப்பெரிய வன்முறை போராட்டமானது நிறுத்தப்பட்டு ஒரு சமாதான சூழல் உண்டாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஈரானிலே வன்முறையை ஆண்டவரே தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விட போராடுகிற சத்ருவின் கிரைகள் அழிக்கப்பட ஜெபிக்கிறோம். ஒருவேளை இந்த வன்முறைக்கும் போராட்டத்திற்கும் பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் ஆண்டவரே, இது எதுவாக இருந்தாலும் அரசாங்கம் இதை உடனடியாக ஆண்டவரை நிறுத்துவதற்கு மக்களோடு தொடர்பு கொண்டு நல்ல ஒரு சுமூக சூழ்நிலையில் இதை முடித்து தீர்வு காண கிருபை தந்து வழி நடத்த ஜெபிக்கிறோம். அங்கே இருக்கிற பிற தேசத்தவர்களும் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்திய தூதரகமானது இந்தியர்களை அங்கே இருந்து பாதுகாப்பாக வெளியேறும்படி கொடுத்திருக்கிற செய்தியை அடுத்து இந்தியர்கள் பத்திரமாக அங்கிருந்து வெளியேற ஆண்டவரே தேவையான போக்குவரத்து வசதிகள் அவர்களுக்கு செய்து கொடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசங்களின் ஊடாக இப்படி உள்நாட்டு கலவரங்களை உண்டு பண்ண போராடுகிற சாத்தானுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் அதமாக்கி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.